அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பெரும்பாலான தேர்வுகளுக்கு இறுதி விடைக்குறிப்பு வெளியிடப்படுவதில்லை. உயர்நீதிமன்றம் அதிருப்தி. 2 ஆண்டுகளாக நடத்தப்படாத ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான அறிவிக்கையை உடனடியாக வெளியிட தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். பாலியல் வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் பண மோசடி செய்ததாக கிருஷ்ணகிரி காவல்துறையில் புகார் மனு. கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணைக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது தமிழக அரசு. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரின் ஊழல்களை அம்பலப்படுத்தப் போவதாக மதுரையில் பாஜகவினர் ஒட்டிய சுவரொட்டிகளால் பரபரப்பு. சென்னை நசரத்பேட்டையில் பெருநகர தொடர்வண்டி திட்ட பணியில் தொழிலாளி உயிரிழந்த வழக்கில் ஒப்பந்ததாரர் உட்பட 5 பேர் கைது. படவாய்ப்பு என்ற பெயரில் நடிகைகளை வேட்டையாடுவோர் மீது பாகுபாடின்றி நடவடிக்கை. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 புலிகள் நஞ்சு வைத்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் வனத்துறை விசாரணை தீவிரம். பன்னாட்டு மட்டைப்பந்து சங்கத்தின் தலைவராகிறார் நடுவண் அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா. நவம்பர் மாதம் பொறுப்பேற்க வாய்ப்பு. ஈரானில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 35 பேர் உயிரிழப்பு. புனித பயணம் சென்றபோது பரிதாபம்.